வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு 50 வாட்ஸ் சோலார் பவர் ஸ்டேஷன், அதாச்சும் ஒரு மினி போர்ட்டபிள் பவர் ஸ்டேஷன் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம எங்கே போனாலும் கையோட கொண்டு போகிற மாதிரி தான் இந்த பவர் ஸ்டேஷன் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்க, ஒரு கையில் கொண்டு போகிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 50 வாட்ஸ் கிளாஸ் மட்டும் நீங்கள் இது கூட கொண்டு போனாலும் போகிறோம். கரண்ட் இல்லாத பகுதியிலோ கரண்ட் இருக்கக்கூடிய வீட்டுகள்லையோ எதுலனாலும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். அடிஷனலாக கரண்ட் இருக்கக்கூடிய வீட்டில் கூட நீங்கள் கரண்ட் இல்லாத டயத்தில் இதை பயன்படுத்திக்கலாம். நம்ம கையோட கொண்டு போகிற மாதிரி தான் நம்ம கைப்பிடியெல்லாம் போட்டு சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம். டிவி கூட இதில் ஓடுற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். லைவ் டெஸ்ட்டாக நம்ம காமிச்சிருக்கோம். பாருங்க, டிவியை ஓட வச்சு அப்படியே ரெடி பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இந்த மினி பவர் ஸ்டேஷனை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுமையா சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருட்கள் இது மட்டும் தான். நமக்கு தேவையான பொருட்கள் 50 வாட்ஸ் பேனல். நம்ம 50 வாட்ஸ் பேனல் வச்சு தான் எப்பவும் நம்ம வீடியோ போடுவோம். அதே மாதிரி 50 வாட்ஸ் பேனல், ஒரு சோலார் சார்ஜ் கண்ட்ரோல், இது லித்தியம் பேட்டரி, உங்களுக்கு நார்மல் லீட் ஆசிட் பேட்டரி, இந்த மாதிரி எல்லா பேட்டரியும் சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு சோலார் சார்ஜ் கண்ட்ரோல். அடுத்தபடியா பேட்டரி பாத்தீங்கன்னா ஒரு லிஃபோ 4 பேட்டரி, வெறும் 15 ஏஹெச் 12.8 வோல்ட் 15 ஏஹெச் பேட்டரி தான். சூப்பரா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். நம்ம வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூப்பரா இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா 200 வாட்ஸ் இன்வெர்டர், ஒரு மினி இன்வெர்டர் ஒன்று. இந்த இன்வெர்டர் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஏசி சப்ளை எடுக்கிறதுக்கு நம்ம இதை வச்சு தான் நம்ம செட் பண்ண போறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாக்கெட், அதாச்சும் பின் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ஜாக்கெட் ஒன்று. அடுத்து ஃபீமேல் மேல் இந்த கனெக்டர் ஒன்று. இந்த கனெக்டர் வச்சு நம்ம சோலார் பேனல்ல இருந்து வரக்கூடிய இன்புட்டை கொடுக்க போறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டரிக்கு ஜாயின் பண்ணக்கூடிய 2 ஒயர், அதாச்சும் பிளஸ் மைனஸ் 2 பின்னு. உங்களுக்கு ஜாயின் போட வேண்டாம், இதை வச்சு நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பின் எடுத்துருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா லைட் ஹோல்டர். இந்த லைட் ஹோல்டர் நம்ம இந்த போர்டுலேயே அரேஞ்ச் பண்ண போறோம். இந்த லைட் ஹோல்டர் இருக்குன்னா ஒரு அடிஷனலா ஒரு லைட் வந்து ஒரு டிசி லைட் அதுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு. இது வந்து சுவிட்ச், இந்த லைட் ஆப்ரேட் பண்ணதுக்கு ஒரு சுவிட்ச், பிரஷிங் சுவிட்ச். பாருங்க, பிரஷிங் சுவிட்ச் உங்களுக்கு ஆன் ஆஃப் வந்து பிரஷிங் பண்ணலே ஆன் ஆஃப் ஆயிரும். அடுத்து இதுதான் 12 வோல்ட் பல்ப். இந்த பல்பை தான் இந்த போர்டில் நம்ம என்ட்ரன்ஸ்ல பயன்படுத்த போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒயர். இந்த ஒயர் மூலம் தான் உங்களுக்கு கனெக்ஷன் நம்ம கொண்டு வர போறோம் பேனல்ல இருந்து சார்ஜ் பண்ணதுக்கு. இப்போ நம்ம அந்த மர போர்டு எடுத்துக்கிறோம். இந்த மர போர்டு வந்து எதற்கு பயன்படுத்தக்கூடியதுன்னா, மெயின் பாக்ஸ் நம்ம வீட்டில் பார்த்துப்போம். மெயின் பயன்படுத்தக்கூடிய அந்த மர பாக்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இந்த மர பாக்ஸ் வச்சு தான் அந்த மினி பவர் ஸ்டேஷன் 50 வாட்ஸ் சோலார் பவர் ஸ்டேஷன் நம்ம ரெடி பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சோலார் சார்ஜ் கண்ட்ரோலை இந்த மர போர்டுல அட்டாச் பண்ண போறோம். அதாச்சும் ஸ்க்ரூ பண்ணி அதுல எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத ரெடி பண்ணி, அதாச்சும் நீங்க ஒரு முடிவு எடுத்து அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த கார்னர்ல செட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால நான் அந்த மர போர்டுடைய கார்னர்ல இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலை வச்சு ஸ்க்ரூ பண்ண போறேன். இப்போ பாருங்க, ஸ்க்ரூ அதுக்கு தகுந்தாம 2 ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க. எந்த ஸ்க்ரூ செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த சின்ன சைஸ்ல 2 ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க. ரொம்பவும் டைட் பண்ணி ஏத்தினாலும் உங்களுக்கு சார்ஜ் கண்ட்ரோல் பிளாஸ்டிக் தான், உடஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் பார்த்து நீங்க நிதானமா ஏத்தணும். பாருங்க, நம்ம வந்து எந்த அளவு பொறுமையா ரெடி பண்றோமோ அந்த அளவு தான் உங்களுக்கு பொருள் வந்து சேஃப்டியா இருக்கும். நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் மாதிரி ரொம்ப டைட்டா பண்ணீங்க, ஏதாச்சும் பண்ணீங்க அப்படின்னா பொருள் ஏதாச்சும் சேதாரமாயிரும். அதனால கொஞ்சம் நிதானமா பண்ணுங்க. நம்ம அதுக்கேற்ற ஒரு சின்ன ஸ்க்ரூ எடுத்து நம்ம டைட் பண்ணிக்கிறோம். பாருங்க, இந்த கார்னர்ல வச்சா உங்களுக்கு வந்து ஓரளவு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் அந்த இடத்துல நான் மாட்டுறேன். இப்போ மாட்டியாச்சு, ஒரு ஸ்க்ரூ போட்டாச்சு. அதே மாதிரி இன்னொரு ஸ்க்ரூ போடும். பாருங்க, அதே மாதிரி இன்னொரு ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூவும் நல்லா அதே மாதிரி கொஞ்சம் சேஃப்டியா டைட் பண்ணிக்கிறோம். அந்த பிளாஸ்டிக்ல ரொம்ப டைட்டா பிடிக்காம ஓரளவு நார்மலா டைட் பிடிக்கிற மாதிரி நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கிறோம். நல்லா அதாச்சும் ரொம்பவே ஆட்டம் இல்லாம ரொம்பவும் டைட் இல்லாம ஓரளவு நார்மல் கண்டிஷன்ல நம்ம டைட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சோலார் சார்ஜ் கண்ட்ரோல அந்த மர போர்டுல நிப்பாட்டியாச்சு. முதல் பவர் ஸ்டேஷனுக்கு அத்தியாவசியமானது இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் தான், சோலாருக்கு. அதனால நம்ம அந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோல அந்த போர்டுல நிப்பாட்டியாச்சு. அடுத்தபடியா நம்ம வந்து மினி இன்வெர்டர் இருக்கும். இது ஒரு 200 வாட்ஸ் இன்வெர்டர். இந்த இன்வெர்டர் தான் நமக்கு ஏசி சப்ளையை கொண்டு வர போகுது இந்த செட்டப்ல. அதனால இந்த இன்வெர்டர் இந்த இடத்துல நம்ம மாட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இதை வந்து என்ன செய்யலாம் நான் முடிவு பண்ணியிருக்கலாம் நிப்பாட்டதுக்கு, அந்த கெட்டு கம்பி அந்த பாடிக்கு மேல சுத்தி 2 பக்கம் ஸ்க்ரூ பண்ணி அதுல கெட்டி விட்டுலாம்னு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, 2 ஸ்க்ரூ சைட்ல ஏத்திக்கிறோம். இன்வெர்டருக்கு சைடுல 2 ஸ்க்ரூ, அந்த சைடு ஒரு ஸ்க்ரூ, இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ, 2 ஸ்க்ரூ வச்சு நம்ம வந்து லாக் பண்றோம். பாருங்க, அந்த சைடு ஒரு ஸ்க்ரூ, இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூ வச்சு நம்ம வந்து லாக் பண்றோம். அடுத்தபடியா 2வது ஸ்க்ரூ, அதே மாதிரி 2வது ஸ்க்ரூ நம்ம எடுக்கணும். 2வது ஸ்க்ரூவும் அந்த சைடு வந்து நம்ம லாக் பண்ண போறோம். நம்ம வீடியோல பாத்தீங்க அப்படின்னா சோலார் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள், அத்தியாவசியமா இந்த மாதிரி செட்டப் வீடியோக்கள் ஃபுல்லாமே நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க. எல்லா வீடியோவும் பயனுள்ள வீடியோக்களாக தான் இருக்கும். அதே மாதிரி பட்ஜெட் ரீதியான வீடியோக்களாக தான் இருக்கும். அதாச்சும் ஒரு குறிப்பிட்ட அளவு குறைஞ்ச பட்ஜெட்ல சோலார் செட்டப் அமைக்கக்கூடிய வீடியோ தான் நம்ம வந்து எப்பவும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோக்களை பார்த்து நீங்களே சோலார் டெக்னீஷியனா மாறிடலாம். எந்த ஒரு எலக்ட்ரிஷியனோ எந்த ஒரு சோலார் டெக்னீஷியனும் தேவையில்ல. நம்ம வீடியோவை நல்லா தெளிவா பார்த்தீங்கனாலே நீங்களே ஒரு பொருள் வாங்கி நீங்களே ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்க, 2 ஸ்க்ரூவையும் நம்ம வந்து அந்த இன்வெர்டருக்கு சைடுல போட்டுட்டோம். இப்போ அதுல ஒரு கெட்டு கம்பி போடுறேன். இந்த கெட்டு கம்பியை போட்டு அந்த ஒரு ஸ்க்ரூல சுத்திக்கிட்டு, இப்போ இந்த இன்வெர்டரை வந்து சென்டரா வச்சுக்கிட்டு இன்வெர்டருக்கு மேலோடி சுத்தி அந்த ஸ்க்ரூல அந்த கெட்டு கம்பியை லாக் பண்ணுவேன். பாருங்க, இன்வெர்டரை சென்டரா வச்சுக்கிட்டு கொஞ்சம் இழுத்து, ரொம்ப இழுக்க வேண்டாம், ஒரு நிதானமா இழுத்து, அளவு கரெக்டா சைஸ் கணக்கு பண்ணிக்கோங்க. இழுத்து அந்த ஸ்க்ரூல லாக் பண்ண போறேன். நல்லா அந்த ஸ்க்ரூல லாக் ஆகுற மாதிரி பார்த்து ரெடி பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்க்ரூவை வந்து லாக் பண்ணி விட்டுட்டோம். இப்போ மின் அசையக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி மின் ஒரு ஸ்க்ரூ போடுறோம். அந்த இன்வெர்டர் வந்து கீழே நிக்கி கொஞ்சம் வருது. அதனால அதை நிப்பாட்டதுக்காண்டி அந்த இன்வெர்டரை நெருக்கி
ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்க்ரூவை நம்ம லாக் பண்றோம் பாருங்க. இதுவுமே பிளாஸ்டிக் தான். உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து நீங்க ஸ்க்ரூ பண்ணணும், உடைஞ்சிடக்கூடாது. இப்போ பண்ணியாச்சா? இப்போ உங்களுக்கு கீழே வராது. அதே மாதிரி மேல நாலா பக்கம் 4 ஸ்க்ரூ இருக்கு பாருங்க. சைடுல 2 மேல 2. இப்போ உங்களுக்கு இன்வெர்டர் அசையவே அசையாது. கரெக்டா ஃபிட்டிங்கா இருக்கும். பாருங்க மேல ஒரு ஸ்க்ரூ லாக் பண்ண போறோம். அந்த இடத்துல சென்டர் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரூ போட்டுக்கிறோம். நல்லா இதையுமே கொஞ்சம் டைட்டா, அதாச்சும் டைட்டா அப்படிங்கிறது நான் பார்த்து நீங்க டைட் பண்ணுங்க. அந்த பிளாஸ்டிக்ல பட்டு உடைஞ்சிராம இன்வெர்டர் டைட் பண்ணிக்கிறோம். இந்த இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மாடல்ல கிடைக்குங்க. இந்த இன்வெர்டர் பார்த்தா இது வந்து ஒரு என்ன இன்வெர்டர்னா இது வந்து நார்மலா ஒரு ஃபேனை கூட ஓட வைக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இன்வெர்டர் பார்த்தோம். அதாச்சும் ரூ. 500 பட்ஜெட்ல ஒரு இன்வெர்டர்னு பார்த்தோம். அது வேற. அது வந்து ஃபேன் ஓடாது. இந்த இன்வெர்டர்ல ஓடும். இப்போ அடுத்தபடியா பார்த்தா நம்ம வந்து லைட் ஹோல்டர் எடுத்துருக்கிறோம். இந்த லைட் ஹோல்டரை இந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஐடியா பண்ணியிருக்கிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி 2 ஒயர் வந்து அதில் லாக் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா ஒயர் போட முடியாது அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்டே நம்ம ஒயர் போட்டு எடுத்துக்கிற போறோம். இப்போ அந்த லைட் ஹோல்டர்ல 2 ஒயர் வந்து பிளஸ் மைனஸ் காண்டி இது வந்து டிசி பல்பு தான் நம்ம இந்த இடத்துல கொடுக்க போறோம். அதனால பிளஸ் மைனஸ் ஒயர் வந்து சிகப்பு கருப்பு நான் எடுத்துக்கிறேன். அதை தான் நம்ம கொடுக்க போறோம். இது ஒரு சப்போர்ட்டுக்கு நம்ம பண்ணியிருக்க அந்த பவர் ஸ்டேஷனுக்கு அந்த பவர் ஸ்டேஷன் செட்டப்லேயே ஒரு லைட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த டிசி லைட் வச்சு இந்த ஹோல்டர் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி நம்ம கொண்டு போற இடத்துல பவர் ஸ்டேஷன்ல இருந்தே நமக்கு லைட் ஆன் பண்ணிக்கலாம். அதுபோக தனியா நீங்க லைன் எடுத்தாலும் 12 வோல்ட் லைட் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து அதுலயே ஒரு ஃபிட்டிங்கா ஒரு லைட் இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம இந்த ஹோல்டர் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்க 2 ஒயருமே நல்லா டைட்டா லாக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் சின்ன ஒயரு. நம்ம டிசி பல்ப் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சின்ன ஒயர் தான் நான் போட்டிருக்கேன். அதனால கொஞ்சம் லூஸா ஆகிக்கிட்டு இருக்கு. நல்லா டைட்டா நீங்க வந்து உருவிடாம, அதாச்சும் ஸ்க்ரூ பண்ணியும் சில இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ ஆகாம ஒயர் பிடிக்காம இருக்கும், உருவிடும். அதனால நல்லா கொஞ்சம் பார்த்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயரை 2யும் கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒயரை வெளியே எடுக்கிறதுக்கு அந்த ஹோல்டர் பாடியில லைட்டா ஒரு ஹோல் மாதிரி பண்ண போறோம். அந்த ஒயர் வந்து தட்டுது கீழே. அதனால லைட்டா கொஞ்சம் செதுக்கி எடுக்க போறோம் பாருங்க. ஒயர் கட்டர் வச்சு லைட்டா வெட்டி ஒரு ஸ்கொயரா லைட்டா வெட்டி விட்டுட்டு இப்போ இந்த ஒயர் பீஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா அந்த ஹோல்குள்ள போயிருமா. அப்போ நம்ம லாக் பண்ணதுக்கு அந்த மரபோர்டில் லாக் பண்ணதுக்கு ஃபிட்டிங்கா இருக்கும். அதனால நம்ம அப்படி எடுத்துருக்கிறோம். இப்போ இதுல 2 ஸ்க்ரூ போட்டு மாட்ட போறோம். பாருங்க அதுக்கு தகுந்த 2 ஸ்க்ரூ எடுத்து அந்த ஹோல்டரை அந்த போர்டை நம்ம நிப்பாட்டுறோம். மக்களை வீடியோ வந்து நீங்க பொறுமையா பார்த்தா தான் புரியும். உங்களுக்கு வந்து நீங்களே பண்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஐடியா பண்ணி நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால ஃபாஸ்டா நீங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கனெக்ஷன் தெரியாம போயிடும். நான் சொல்லியிருக்க வார்த்தைகள் தெரியாம நீங்க தப்பா கனெக்ஷன் கொடுத்துறீங்க அப்படின்னா பொருள் சேதாரமாயிரும், இல்லைன்னா ஒர்க் ஆகாம போயிடும். அதனால தான் நான் சொல்றேன் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சிலவங்க சொல்றாங்க வளவலன்னு பேசாத, நேரடியா அதாச்சும் விஷயத்த சொல்ல அப்படிங்கிறாங்க. அப்படி விஷயத்த நம்ம டைரக்டா சொல்ல முடியாது. அதுல அத்தியாவசியமா ரொம்ப விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் முக்கியமான பயனுள்ள விஷயங்களா இருக்கும். அதை தாண்டி நான் போகும்போது உங்களுக்கு வந்து புரியாம போயிடும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம அந்த பிரஷிங் சுவிட்ச் அந்த இடத்துல வச்சு மாட்ட போறோம். இப்போ பாருங்க ஹோல்டருக்கு நேரா மேல அந்த பிரஷிங் சுவிட்ச் வச்சு மாட்ட போறோம். இப்போ அந்த பிரஷிங் சுவிட்சுக்கு நம்ம லைன் கொடுக்க போறோம். இப்போ ஹோல்டர்ல இருந்து வரக்கூடிய அந்த பிளஸ் ஒயரை அந்த அளவுக்கு வச்சு கட் பண்ணிட்டு இதுல ஸ்லீவ் எடுத்துட்டு அந்த சுவிட்சில் லாக் பண்ண போறோம். பாருங்க அந்த சுவிட்சில் வச்சு நல்லா டைட்டா முறுக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சைடா நல்லா டைட்டா முறுக்கி விட்டாச்சா. அதே மாதிரி இந்த கட் பண்ணியிருக்க மிச்சம் உள்ள பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒயர் இருக்கு பார்த்தீங்களா, இதையும் ஸ்லீவ் எடுத்து அந்த சைடில் உள்ள பின்னில் சுவிட்சில் நீங்க அதே மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ஸ்லீவ் கொஞ்சம் எடுத்துக்கிடும். ஸ்லீவ் எடுத்துட்டு சுவிட்சினுடைய அந்த மறுபக்கத்துல அந்த பின்ல நம்ம அதே மாதிரி டைட்டா லாக் பண்றோம். பாருங்க செயின் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்சில் உங்களுக்கு ஹோல்டர் கூடிய பல்ப் லைன் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சுவிட்சை நிப்பாட்டணும். இந்த நிப்பாட்டுறதுக்கு நான் என்ன பண்றோம்னா அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரூ எடுக்கிறேன். ஸ்க்ரூ எடுத்து அந்த ஒயர் போடக்கூடிய அந்த பின் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹோலு அதுல வச்சு நம்ம டைட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. கரெக்டா அதே மாதிரி அமைஞ்சிச்சு. அதே மாதிரி நம்ம டைட் பண்ணி பார்த்தோம் நின்றுக்கிட்டு. பாருங்க அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரூ எடுத்து அந்த ஹோலுக்கு தகுந்த மாதிரி சுவிட்சை வச்சு லாக் பண்றோம். கொஞ்சம் டைட்டா இருக்கு. மறுபடி வேற ஸ்க்ரூவை போட்டுட்டு அதே மாதிரி நம்ம லாக் பண்றோம் பாருங்க. இப்போ இந்த ஸ்க்ரூ கரெக்டா உங்களுக்கு ஃபிட்டிங்கா சேர்ந்துக்கிட்டு அந்த சுவிட்ச் அந்த பின் ஹோல்ல சேர்ந்துக்கிட்டு இப்போ இதை வச்சு நம்ம லாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓரளவு எல்லாமே ஃபிட்டிங்கா உங்களுக்கு அமைஞ்சிட்டுங்க. பாத்தீங்கன்னா டைட் பண்ணியாச்சு. சுவிட்சை வந்து நிப்பாட்டியாச்சு. நம்ம ஒரு ஸ்க்ரூ போறோம், ஒரு பக்கத்துல ஸ்க்ரூ போறோம். உங்களுக்கு நார்மல் சுவிட்ச் தான், அதனால ஒரு பக்கம் உங்களுக்கு போறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த லைன்ல நம்ம வந்து சப்ளை கொடுக்கறதுக்காண்டி சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல லோடு இருக்கு பார்த்தீங்களா, லோடு அவுட்புட் அதுல பிளஸ் மைனஸை நம்ம வந்து கொடுத்துட போறோம். இப்போ சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல அந்த லோடு இருக்கு பார்த்தீங்களா மேல, இதுல இந்த 2 வயரை கொடுத்துடலாம். இப்போ இந்த செட்டப் முடிஞ்சு போச்சா. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த லோடு ஒயரை வந்து நம்ம கொடுத்துருவோம். டிசி பல்புக்குள்ள ஹோல்டர்ல உள்ள அந்த ஒயரை நம்ம வந்து ஸ்லீவ் எடுத்து சுவிட்ச் கண்ட்ரோல் போட்டு சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல இப்போ பிளஸ்ல சிகப்பு ஒயரை கொடுக்க போறோம்.
கரெக்டாக மாற்றி கொடுக்கக்கூடாது. பேட்டரி சைடு கொடுக்கக்கூடாது. லோடு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து லைட் சிம்பிள் போட்டிருக்கோம். சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் பார்த்துக்கோங்க. அதில் ப்ளஸில் நம்ம கொடுக்குறோம். இப்பவும் ப்ளஸில் கொடுத்து நல்லா லாக் பண்ணிக்கோங்க. சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் சில நேரம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு இதே மாதிரி லூஸ் பண்ணிட்டு ஒயரை கொடுத்துட்டு லாக் பண்ணும்போது சில நேரம் பிடிக்காம உருவிடும், வெளியே உருவிடும். நம்ம வந்து ஒயர் லாக் ஆகிட்டுன்னு நினைப்போம், ஆனால் உருவிடும். நீங்கள் அதனால் என்ன பண்ணணும்னா, ஒரு வாட்டி ஒயரை நல்லா ஸ்க்ரூ பண்ணி லாக் பண்ணிட்டு உருவி பார்க்கணும், வெளியே உருவி பார்க்கணும், வருதா வரலையா அப்படின்ட்டு. சில நேரம் வந்து வெளியே வந்துடும், அப்படிங்கும்போது லாக் ஆகலன்னு அர்த்தம். நல்லா டைட்டாக பிரிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அது நீங்கள் பண்ணியிருக்க அந்த செட்டப் கரெக்ட், அந்த ஸ்க்ரூ வந்து சரியாக லாக் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதை நீங்கள் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இதே மாதிரி நீங்கள் உள்ள ப்ளஸ் மைனஸில் எதுலனாலும் விட்டுட்டு நீங்கள் ஸ்க்ரூவை லாக் பண்ணிட்டு ஒரு வாட்டி உருவி பார்த்துக்கணும், வெளியே ஒயர் வருதா வரலையா அப்படின்ட்டு. இப்போ லோடுனுடைய ப்ளஸையும் மைனஸையும் நம்ம வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் லோட் அவுட்புட்டில் கொடுத்தாச்சு பாருங்க. கொடுத்தாச்சா? இப்போ நமக்கு ஒரு செட்டப் முடிஞ்சு போச்சு. சுவிட்சும் நம்ம கண்ட்ரோலும் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி கனெக்ஷன் கொடுக்கணும். சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் பேட்டரிக்கு நம்ம 2 ஒயர் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம், ப்ளஸ் மைனஸ்ன்ட்டு. இப்போ இந்த ப்ளஸ் மைனஸையும் இந்த இன்வெர்டர்னுடைய ப்ளஸ் மைனஸ் ஒயர் பார்த்தீங்களா, இந்த 2 ஒயரையும் நம்ம வந்து ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸை கொடுக்க போகிறோம், மைனஸ்க்கு மைனஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ்ஸை எடுத்துக்கிடும். இன்வெர்டர்னுடைய ப்ளஸ் ஒயர் எடுத்து அதை கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி பாருங்க, சென்டரா துண்டா வெட்டிடக்கூடாது, லைட்டாக கட் பண்ணி ஸ்லீவ் எடுக்கணும். அங்கிட்டும் இங்கிட்டும் லைட்டாக அந்த பிளாஸ்டிக்கை மாத்திரம் விலக்கி விட்டுட்டு உள்ள அந்த காப்பர் கம்பியை இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் பேட்டரி ப்ளஸ்ஸை நம்ம அதில் வந்து ஜாயின் பண்ணுறோம் பாருங்க. அதை டைட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த இடம் மெயினான இடம். ஏன்னா மெயின் இன்புட் பேட்டரியே அதில் இருந்து தான் ரெண்டுக்குமே கிடைக்க போகுது. அதனால கொஞ்சம் டைட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. லூஸாக ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சரியாக ஒர்க் ஆகாது, அது போக ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால டைட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் வந்து டேப் போட்டுரும் பாருங்க. நல்லா டேப் அடிச்சு விட்டுக்கோங்க. நம்ம பண்ணியிருக்க அந்த கனெக்ஷன் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்க கனெக்ஷன் தெரியாத அளவுக்கு டேப் பண்ணி கொடுத்துக்கோங்க. வேற எந்த ஒயர்லையுமே ஜாயிண்ட் ஆகிடக்கூடாது. அதனால தான் நம்ம அப்படி சொல்கிறோம். இப்போ அடுத்து அதே மாதிரி மைனஸ் எடுக்கும். மைனஸை அதே மாதிரி ஸ்லீவ் எடுத்து இன்வெர்டருடைய மைனஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒயர் எடுத்து இதே மாதிரி கட் பண்ண போகிறோம். கட்டிங் எடுத்து அதாச்சு ஒயர் கட்டர் எடுத்து நம்ம ப்ளஸுக்கு பண்ண மாதிரியே மைனஸையும் பண்ண போகிறோம். லைட்டாக கட் பண்ணி அதை அப்படி வெளியே எடுத்து விட்டு செம்பு அதாச்சும் காப்பர் கம்பியை அதில் நம்ம மைனஸ் ஒயரை சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் மைனஸை லாக் பண்ணிட்டோம். புரியுதா உங்களுக்கு? அதாச்சும் பேட்டரி வந்து நம்ம ஒரே ஒயரா தான் 2 ப்ளஸ் மைனஸா எடுக்க போறோம். அது 4 ஒயரா உங்களுக்கு எடுக்க தேவையில்ல. இதுக்கு 2 அதுக்கு 2 எடுக்க தேவையில்ல. அதுக்காண்டி தான் நம்ம வந்து இப்படி பண்றோம். எல்லாமே செட்டப் ஒன்று தான். உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் அப்படிங்கிறதுனால 2 ஒயரையும் ஒண்ணா பேரல் பண்ணி ப்ளஸ் மைனஸா 2 ஒயரா மாத்திரம் வெளியே எடுக்க போறோம். இதுதான் என்னுடைய கான்செப்ட். பாருங்க, இப்போ இந்த செட்டப் முடிஞ்சு போச்சா பாருங்க. இப்போ நமக்கு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலுக்கு பேட்டரி ஒயரும் கிடைச்சிக்கிட்டு, இன்வெர்டருக்குள்ள பேட்டரி ஒயர் லைனும் கிடைச்சிக்கிட்டு, ரெண்டுக்குமே கிடைச்சிக்கிட்டு பாருங்க. பினிஷிங் இப்படிதான் இருக்கும். இப்போ அடுத்தபடியா நம்ம பேனல் லைன் மட்டும் பாக்கி இருக்கு. இப்போ இந்த பேனல் லைனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபீமேல் அந்த கனெக்டர் பின் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பின்னை தான் நம்ம வந்து அந்த இடத்துல வைக்க போறோம். இந்த இடத்துல ஃபீமேல் பின்னை வைக்க போறோம். அது வந்து 2 பக்கம் ஸ்க்ரூ பண்ணி அந்த ஒயரை தூக்கிட்டு இந்த ஃபீமேல் பின்னில இருந்து வரக்கூடிய ப்ளஸ் மைனஸ் ஒயரே டைரக்டா சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல உள்ள கொடுக்க போறோம். பாருங்க, அந்த ஃபீமேல் கனெக்டர் பின்னை நம்ம 2 ஸ்க்ரூ போட்டு நிப்பாட்டிட்டோம். பாருங்க, அந்த சைடும் இந்த சைடும் 2 ஸ்க்ரூ போட்டு நிப்பாட்டிட்டோம். இப்போ இதுல உள்ள ப்ளஸ் மைனஸை இந்த ஒயரை தூக்கிட்டு டைரக்டா இந்த ஒயரை நம்ம கொடுத்துடலாம் உள்ள. இது வழியா தான் உங்களுக்கு சோலார் கண்ணாடியில இருந்து வரக்கூடிய பவர் வந்து சார்ஜ் ஆக போகுது. சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் மூலம் பேட்டரிக்கு சார்ஜ் ஆக போகுது. கொஞ்சம் ஸ்லீவ் எடுத்துட்டு, கொஞ்சம் கட்டையா இருக்கும் ஒயரு, அதனால கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஸ்லீவ் எடுத்துட்டு நம்ம கொடுக்கலாம். ஒயரை கட் பண்ணி தான் கொடுங்க. இது வந்து பிளாஸ்டிக்ல உங்களுக்கு பிளாஸ்டிக் அந்த இன்சுலேஷன் எல்லாமே இருக்கும். நீங்க பிளாஸ்டிக்கை விட்டுறோம் அப்படின்ட்டு ஒயரை விட்டுறக்கூடாது, கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். இந்த மாதிரி கனெக்டர் போட்டீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கொடுங்க. தனியாக கனெக்டர் கிடைக்கும் உங்களுக்கு. ஒயர் நம்மளே சால்ட்ரிங் பண்ணி எடுக்க மாதிரி தனியாக கிடைக்குது. அப்படி கிடைக்கிறதுல நீங்கள் ப்ளஸ் மைனஸ் தனித்தனியாக கொடுத்துக்கலாம். இது வந்து இன்னொரு செட்டப்ல உள்ள ஒரு கனெக்டர், அதனால இப்படி சேர்ந்தாக்கில் வருது. அதனால கொஞ்சம் பார்த்து நம்ம வெட்டி கொடுக்குறோம். இப்போ சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் ப்ளஸில் அதாச்சும் பேனலினுடைய ப்ளஸ் கண்ணாடி அதனுடைய ப்ளஸ்ஸை நம்ம லூஸ் பண்ணிட்டு அதில் ப்ளஸ் பின்னை நம்ம கொடுக்குறோம். கனெக்டருடைய ப்ளஸ் பின்னை கொடுக்குறோம். அதே மாதிரி மைனஸ் பின்னை சோலார் பேனலில் உள்ள மைனஸ் பின்னில் கொடுக்குறோம். பாருங்க, சோலார் செட்டப்பை பொறுத்தளவு எப்பவுமே நான் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து பேட்டரி கனெக்ஷனை தான் கொடுக்கணும். பேட்டரி கனெக்ஷனை கொடுத்தால்தான் உங்களுக்கு வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் ப்ரோக்ராம் ஆன் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடியது பேட்டரி கனெக்ஷன் தான் நம்ம சோலார் சார்ஜ் கண்ட்ரோலுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ பாருங்க, எல்லா கனெக்ஷனுமே ஓகே ஆகிட்டு, நம்ம கண்ணாடியிலேருந்து இன்புட் போகிறதும் ஓகே பண்ணியாச்சு. அடுத்து பேட்டரிக்கு போகிற லைனும் ஓகே பண்ணியாச்சு. லோடும் டிசி லோடுக்கு ஒரு பல்பு ஹோல்டருக்கும் ஓகே பண்ணியாச்சு. எல்லாமே ஃபினிஷிங் ஆகிட்டா இப்போ டேரெக்டாக நம்ம வந்து சப்ளை கொடுக்க இந்த 2 ஒயர் இருக்கு பார்த்தீங்களா, பேட்டரிக்கு கொடுக்கக்கூடியது, அதில் கனெக்டர் பின்னு போட போகிறோம். இந்த ஒயரை தான் நம்ம ப்ளஸ் மைனஸ் எடுத்து கனெக்டர் பின் போட்டு நம்ம பேட்டரியில் ஜாயின் கொடுக்கக்கூடிய ஒயர். அது எப்படி கொடுக்கணும்னு பாருங்க. ப்ளஸ்ஸை ஃபர்ஸ்ட் இண்டிகேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஒயர் எடுத்துக்கிட்டீங்களா, அந்த ப்ளஸ் ஒயரில் சிகப்பு கலர் பின்னை நீங்கள் லாக் பண்ணுங்க. சிகப்பு கலர் பேட்டரி கனெக்டர் பின்னில் நம்ம இன்வெர்டருடைய ப்ளஸ் ஒயரை எடுத்து லாக் பண்ணுறோம். நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க.
இந்த ஒயர் இந்த கனெக்ஷன் தான் இந்த செட்டப்ல ஒரு மெயினான கனெக்ஷனு. இதுல இருந்து தான் உங்களுக்கு பவர் சப்ளை வந்து சார்ஜ் ஆகவும் செய்யும், டிஸ்சார்ஜ் ஆகவும் செய்யும். அதனால கொஞ்சம் டைட்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். டேப் அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி மைனஸ் ஒயர் எடுத்து பாருங்க, இதான் மைனஸ் ஒயரு. இந்த மைனஸ் ஒயர் எடுத்து நம்ம கனெக்டர் பின்னில், பேட்டரி கனெக்டர் பின்னில் மைனஸ்ல கொடுக்க போறோம். அதே மாதிரி நல்லா டைட்டா வச்சு லாக் பண்ணிட்டு டேப் அடிச்சு விட்டுறலாம். கட்டிங் பிளேடு போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறோம். நல்லா டைட் பண்ணிட்டு இப்போ அதே மாதிரி டேப் அடிச்சு விட்டுரும். இந்த செட்டப் ஒவ்வொரு வீட்லயும் நீங்க கட்டாயமா இருக்கணுங்க. இந்த 50 வாட்ஸ் உங்களுக்கு ஒரு பவர் ஸ்டேஷன் வந்து நீங்களே ரெடி பண்ணி உங்க வீட்ல இருந்துச்சுன்னா, ஒரு கரண்ட் இல்லாத நேரத்துல இது ஒரு பெரிய கடவுள் மாதிரி நமக்கு உதவி செய்யுங்க. ஒரு ஃபோன் சார்ஜ் பண்ணவும் சரி, எமர்ஜென்சி ஏதாச்சும் ஒரு அவசரமான டயத்துல லைட் எரிய வைக்கவும் சரி, அவ்வளோ ஒரு பயனுள்ளதா இருக்கும். இப்போ நம்ம பேட்டரி பின்னை கனெக்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்க, பேட்டரி பின்னை நம்ம பேட்டரியில கொடுக்க போறோம். இப்போ ப்ளஸ் பின்ல பேட்டரியினுடைய ப்ளஸ் பின்ல லாக் பண்ண போறோம். லாக் பண்ணியாச்சு. இப்போ பேட்டரி மைனஸ் பின்ல லாக் பண்ண போறோம். லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சோலார் சார்ஜ் கண்ட்ரோல பாத்துறலாம் என்ன செய்யுது அப்படின்ட்டு. இப்போ சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் ஆன் ஆயிட்டு இப்போ பேட்டரியினுடைய வோல்டேஜ் காமிக்க பாருங்க, 13.6 வோல்ட் இருக்கு அப்படின்ட்டு காமிக்கி. நமக்கு செட்டப் எல்லாமே ஓகே. இப்போ இன்வெர்டர் ஆன் பண்ணிட்டோம். இன்வெர்டரும் ஆன் ஆயிட்டு பாருங்க, பவர் ஆன் அப்படின்னு கிரீன் கலர் லைட் எரியுது பாருங்க. இப்போ அவுட்புட்ல வந்து ஏசி அவுட்புட் வந்து உங்களுக்கு இன்வெர்டர்ல வந்துகிட்டு இருக்கும். இதை வச்சு நீங்க வந்து எதுனாலும் ஓட வைக்கலாம். அதாச்சும் ஒரு மினிமம் 150 வாட்ஸ், அதாச்சும் 200 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. 150 வாட்ஸ் நீங்க எதுனாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ஓகே ஆயிட்டு இப்போ டிசி பல்ப் நம்ம போடுறோம் பாருங்க, ஹோல்டர்ல டிசி பல்பை போடுறோம். பிளஸ் மைனஸ் கரெக்டா இருக்கணும் பாத்துக்கோங்க. இப்போ ஆன் பண்றோம். ஆன் பண்ணி பார்த்தா எரிய மாட்டுக்கு. காரணம் என்னன்னா பிளஸ் மைனஸ் மாறி கிடக்கு. அதே மாதிரி லைட்டை ரிவர்ஸ் போட்டு பார்க்கும், அப்படி கலட்டி ஆப்போசிட்டா போட்டா உங்களுக்கு பிளஸ் மைனஸ் கரெக்டா வந்துடும். இப்போ பாருங்க, ஒரு ஏசி பல்ப் தோத்துரும் அவ்வளோ ஒரு பிரைட்னஸா உங்களுக்கு ஒரு டிசி 9 வாட்ஸ் 12 வோல்ட் பல்ப் இவ்வளோ ஒரு பிரைட்னஸா எரியுது. ஒரு ஏசி 230 வோல்ட் ஒரு ஏசி பல்ப் வந்து இந்த பல்பு கிட்ட தோத்துருமுங்க. அவ்வளோ ஒரு பிரைட்னஸா வெளிச்சத்தை நமக்கு வந்து தருது. சோலார் செட்டப் அப்படிங்கிற போது நீங்க நினைச்சுக்கலாம் பல்ப் வந்து கம்மியா எரியும் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஏசி லைட்டுக்கு ஈக்குவலா உங்களுக்கு எஃபிஷியன்சியா இருக்கும். இப்போ நம்ம அடுத்து டேரக்டா பேனலை நம்ம வந்து வெளியில கொண்டு வச்சு கேபிள் வந்து உள்ள கொண்டு வர வேண்டியதான். அதாச்சும் அவுட்புட்ல இன்புட் நம்ம எடுக்க போறோம். பேனல்ல இருந்து இன்புட் எடுத்து நம்ம வந்து கொடுக்க போறோம். நமக்கு மேக்ஸிமம் செட்டப் முடிஞ்சிட்டு இப்போ பேனலை வச்சு தான் நம்ம லைன் எடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு. இப்போ பேனலை இந்த ஓட்டு மேல நம்ம வைக்க போறோம். பாருங்க, இந்த கார்னர்ல தூக்கி வைக்க போறோம். இது வந்து டெம்பரரி மாதிரி தான். நீங்க எங்கனாலும் தூக்கிட்டு போய்க்கலாம். 50 வாட்ஸ் பேனலை எந்த இடத்துக்குனாலும் கொண்டுட்டு போய்க்கலாம். இந்த போர்ட்டபிள் பவர் ஸ்டேஷனை நீங்க எங்கனாலும் கொண்டு போய்க்கலாம். அதுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். பாருங்க, இப்போ நம்ம பிளஸ் மைனஸ் ஒயரை லாக் பண்ணிட்டு இந்த ரூமுக்குள்ள இந்த ஓட்ட வழியா தான் நம்ம கொடுக்க போறோம். அந்த ஒரு ஓட்டை இருக்கு பாருங்க, அந்த ரூமுக்குள்ள அந்த வழியா நம்ம ஒயர் கொடுத்து எடுக்க போறோம். பிளஸ் மைனஸ் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ மறு எண்டை அந்த ஒயர்னுடைய கேபிளுடைய மறு எண்டை நம்ம அந்த ரூமுக்குள்ள கொடுக்க போறோம். அந்த ரூமுக்குள்ள கொடுத்து எடுக்க போறோம். பாருங்க, உள்ள நான் ஒயரை தள்ளுறேன். உள்ளோடி வந்து நம்ம எடுக்கும். உள்ளோடி இந்த ஒயர் வந்துட்டு இப்போ இந்த ஒயரை வந்து உள்ள இழுக்கும். எவ்வளவு தேவையோ அவ்வளவு அளவுக்கு உள்ள இழுக்கிறோம். இது வந்து பேனல்ல இருந்து வரக்கூடிய ஒயரு. போதுமான அளவு எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த ஒயரை வந்து ஸ்லீவ் எடுத்துட்டு இதுல மல்டிமீட்டர் போட்டு நம்ம பாத்துடலாம் கரெக்டா கனெக்ஷன் கொடுத்துருக்கோமா, எத்தனை வோல்ட் பேனல்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஒயர்ல பாத்துடலாம். இப்போ ஒயரை ஸ்லீவ் எடுத்துக்கிட்டோம். ஸ்லீவ் எடுத்துட்டு இதுல ரெண்டுலையுமே நம்ம மல்டிமீட்டர் போட்டு இப்போ டிசியில் வச்சு பார்க்க போறோம். மல்டிமீட்டர் நம்ம எடுக்கிறோம். மல்டிமீட்டர் எடுத்துட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுல கரெக்டா உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சிட்டு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நம்ம டைரக்டா நம்ம பண்ணி வச்சிருக்க அந்த பவர் ஸ்டேஷன்ல இன்புட் கொடுத்துட வேண்டியதான். பாருங்க, டிசி 200ல வச்சிருக்கிறோம். வச்சுட்டு ரெண்டு ஒயரையும் நம்ம பின்னில் வச்சு பார்க்க போறோம். மல்டிமீட்டர் பின்னில் ப்ளஸுக்கு ப்ளஸ், மைனஸுக்கு மைனஸ் வச்சா உங்களுக்கு 20.2 வோல்ட், அதாச்சும் 20 வோல்ட் கிட்ட உங்களுக்கு அவுட்புட் வந்து சோலார் கண்ணாடியில இருந்து வந்துகிட்டு இருக்கு. பாருங்க, 20 வோல்ட் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பண்ணியிருக்க கனெக்ஷன் எல்லாமே கரெக்ட் தான். கேபிளுமே எந்த ஒரு டேமேஜ் இல்லை, கரெக்டாக உங்களுக்கு அவுட்புட் தந்துகிட்டு இருக்கு பேனல்ல இருந்து. இப்போ இந்த மேல் ஜாக்கெட்டை அந்த கனெக்டர் பின்ன நம்ம வந்து இந்த ஒயர்ல கனெக்ட் பண்ண போறோம். நம்ம ஃபீமேல வந்து பவர் ஸ்டேஷன்ல கொடுத்து வச்சிருக்கோமா, மேல கொடுத்துட்டு இதுல கனெக்ட் கொடுத்தா உங்களுக்கு வந்து சோலார் செட்டப்பும் ஓகே, அதை சார்ஜிங் செட்டப்பும் ஓகே ஆயிரும். இப்போ தேவையான அளவு ஒயரை கட் பண்ணிக்கிட்டு ஸ்லீவ் எடுத்து விட்டுருங்க. தேவையான அளவு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்லீவ் எடுத்து விட்டுட்டு இந்த கண்ணாடியில இருந்து சோலார் கண்ணாடியில இருந்து வரக்கூடிய ஒயர்ல பிளஸ் மைனஸ்ல இந்த மேல் பின்னை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து மைனஸை கொடுத்துக்கிறோம். மைனஸை கனெக்டர் பின்னிலையும் சோலார் பேனல்ல இருந்து வரக்கூடிய ஒயர்லையும் மைனஸை கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணிட்டு டேப் அடிச்சு விட்றோம். இந்த இடம் ஒரு முக்கியமான இடம், டச் ஆகிடக்கூடாது பிளஸ் மைனஸ், அதனால டேப் அடிச்சு விட்டுக்கிட்டுறோம். பாருங்க, டேப் அடிச்சு விட்டுட்டு அதே மாதிரி ப்ளஸ்ஸை நம்ம ஜாயின் பண்ணிட்டு அதே மாதிரி டேப் அடிச்சு விடணும். பாருங்க, ப்ளஸ் எடுத்துட்டோம். அதே மாதிரி ஜாயின் பண்றோம். ஒரு சில பேர் சொல்றாங்க வளவளன்னு சொல்லாம மேட்ருக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நான் வீடியோக்கு வீடியோ நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவங்களுக்கு. அதாச்சு
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்க. குறை சொல்றதுக்கு 1000 காரணம் இருக்கும். நீங்க குறை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாரி விஷயங்கள் அதாச்சும் டெக்னிக்கல் ரீதியான விஷயங்கள வந்து நம்ம விறுவிறுன்னு சொல்ல முடியாது. ஸ்லோவா சொன்னா தான் புரியும் மக்களுக்கு. அதனால தான் நம்ம ஸ்லோவா சொல்றோம். பாருங்க நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ மேல் பின்ன அந்த ஃபீமேல் பின்ல கனெக்ட் பண்ண போறோம். இப்போ சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் சார்ஜ் ஆக போகுது பாருங்க. பேட்டரி சார்ஜ் ஆகும். இப்போ நம்ம லைன் குடுத்துட்டோம். இப்போ சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல பேனல் சிம்பிள் வந்துட்டு பாருங்க. கொஞ்சம் பின்ன வந்து கொஞ்சம் பின்னு டைட்டா இருக்கு. அதனால நான் லாக் சரியா பண்ணல. இன்னொரு வாட்டி பண்றேன் பாருங்க. இப்போ லாக் பண்ணியாச்சு. இப்போ தான் லாக் ஆயிருக்கு சரியா. இப்போ பேனல்ல இருந்து வரக்கூடிய ஒயர நம்ம சென்ட் பண்ணியிருக்க அந்த செட்டப்ல கனெக்ட் குடுத்துட்டோம். இப்போ பாருங்க சார்ஜ் ஆகுது பாருங்க உங்களுக்கு. பார்த்தா தெரியும். சார்ஜ் ஆகுது. அதாச்சும் சோலார் பேனல்ல இருந்து வரக்கூடிய இன்புட் பேட்டரிய சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் வழியா சார்ஜ் ஆகுது. லைட் ஆன் பண்ணி பார்க்க போறோம். பிரைட்னஸ் சும்மா அள்ளுதுங்க. பிரைட்னஸ் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நானே எதிர்பார்க்கல. அவ்வளோ ஒரு பிரைட்னஸா இருக்கு. அடுத்த டெஸ்ட்டா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு பாருங்க. ஒரு ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. இப்போ ஒரு டெஸ்ட் பண்ண போறோம் பாருங்க. டிவி தாங்க. டிவி நம்ம பண்ணியிருக்க இந்த மினி போர்ட்டபிள் பவர் ஸ்டேஷன்ல டிவி ஓடுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். அதை ஓட வச்சு நம்ம காமிக்க போறோம். ஒரு 24 இன்ச் டிவி எடுத்துருக்கிறோம். ஒரு செட்டப் பாக்ஸ் எடுத்துருக்கிறோம். இது வந்து உங்களுக்கு டிஷ் டிவியில உள்ள செட்டப் பாக்ஸ் வீடியோக்கான பிளக் பாயிண்ட் வந்து எடுத்து 2 பின்னையும் ஒண்ணா மல்டி பிளக் பாயிண்ட்ல லாக் பண்ணிட்டு இப்போ மினி இன்வெர்ட்டர்ல நம்ம லாக் பண்றோம் பாருங்க. லாக் பண்ணியாச்சு. இப்போ இன்வெர்ட்டர் ஆன் பண்ண போறோம். ஆன் பண்ண போறோம் பாருங்க. சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. கிரீன் கலர் லைட் இன்வெர்ட்டர்ல ஆன் ஆயிட்டு சப்ளை வர ஆரம்பிச்சுட்டு இப்போ டிவி ஆன் ஆயிட்டு ஏசர் அப்படிங்கிற பிராண்டு வந்து டிஸ்பிளேல வந்துட்டு செட்டப் பாக்ஸ் உங்களுக்கு ஆன் ஆகிட்டு இப்போ உங்களுக்கு டிவி வரும் பாருங்க. சேனல் வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஷ் டிவி விளம்பரம் வந்துட்டு உங்களுக்கு இப்போ இதுல கிடைக்கக்கூடிய அந்த மினி செட்டப்ல நம்ம பண்ணியிருக்க அந்த மினி செட்டப்ல கிடைக்கக்கூடிய பவரை வச்சு ஒரு டிவியவே நம்ம ஓட வச்சிட்டோம். அப்போ பாருங்க ஒரு காட்டுக்குள்ள இருக்க வீடோ ஒரு ஆட்டு பண்ணையோ கோழி பண்ணையோ இந்த மாதிரி இடங்களுக்கு இந்த செட்டப் எவ்வளவு ஒரு பயனுள்ள ஒரு செட்டப்பா இருக்கும்னு நீங்களே பாருங்க. நன்றி மக்களை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ ரொம்ப ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை பொறுத்தளவு சோலார் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அதுவும் பட்ஜெட் ரீதியான வீடியோக்களை தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல சம்பந்தப்பட்ட எதுவும் டவுட் ஏதாச்சும் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள்ல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல நீங்க டவுட்டை வந்து கமெண்ட்ல நீங்க கேட்டா நான் அதுக்குள்ள சரியான பதில நான் உங்களுக்கு சொல்லுவேன். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நான் அதுக்கு தனியா ஒரு வீடியோவே போடுவேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.